சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்கள் வழியாக சுத்தமும், பரிசுத்த ஸ்தலத்தில் 3 சத்தியங்கள் வழியாக சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் தெய்வ கிருபையால் பெற்றுக்கொண்டதான நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தியை கேட்க, ஜீவ கிருபை சத்திய ஜெபத்தை ஏறெடுக்க, எப்போதும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்த 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு மகா பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். முதலாவதாக புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், மேலானவைகளை குறித்த சத்தியம். தலைப்பினை எழுதிக் கொண்டதான நாம் அதற்கு தேவையான ஆதார வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். கொலோசேயர் 3:1-2. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். அடுத்தபடியாக சங்கீதம் 24:6. அடுத்த வசனம் சங்கீதம் 148:13. முதல் 2 வசனங்களை உள்ள தெய்வ மகிமைக்காக ஒருவர் வாசிக்கணும். பிறகு அடுத்தடுத்த வசனங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி வாசிங்க. இல்லைன்னா வெளியவே 2 வசனத்தையும் ஒருவரே எடுத்து வாசிக்கலாம். ஆயத்தமா இருங்க. முதல் 2 வசனங்கள். தொடர்ந்து அடுத்த வசனங்களை வாசிக்க கேட்போம்.
விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு சந்ததி. சங்கீதம் 148:13. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதித்து கடந்தது, அவருடைய நாமமாக மகிழ்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு மனதுக்கு. ஆமென். இன்றைய சத்திய தேவ செய்திக்காக ஆதார வசனங்களாக 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் 2 வசனங்கள் புதிய ஏற்பாட்டு வசனங்கள், அடுத்த 2 வசனங்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்கள். முதல் 2 புதிய ஏற்பாட்டு வசனங்களுக்குள் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், ஒரே காரியத்தை தேடும்படியாகவும் நாடும்படியாகவும் எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனம் தங்களுடைய வாழ்க்கையிலே தேட வேண்டியதும் நாட வேண்டியதும் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வேதத்தில் எந்த ஒரு சத்தியத்துக்கும் 3 சாட்சிகள் உண்டு. மேலானவைகளை நாடும்படியா தேடும்படியா புதிய ஏற்பாட்டு வசனங்களுக்குள்ள எழுதியிருந்தாலும் அதனுடைய செட்டு 3வது சத்தியமா பழைய ஏற்பாட்டு வசனங்கள்ல சங்கீத பகுதியில வாசிக்க நாம கேட்டோம். அப்படி 3வது வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேடுதல் நாடுதல் வருகிற இடத்துல விசாரித்தல் என்ற ஒரு வார்த்தையும் வருகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபை மேலானவைகளை தேடணும், நாடணும், விசாரிக்கணும். 1 தேடுதல், 2 நாடுதல், 3 விசாரிக்கணும். இந்த 3ஐயும் விவரமா ஆர்டரா எப்படி நம்ம முதல்ல என்ன செய்யணும், 2வது என்ன செய்யணும், 3வது என்ன செய்யணுங்கிறத நம்ம நிதானிப்போம். அப்படி நிதானித்த அடிப்படையில தான் முதல்ல நம்ம மேலானவைகளை குறித்து விசாரிக்கிற சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சோம். 2வது மேலானவைகளை நாடுகிற சத்தியத்தை தொடர்ந்து கேட்டு வந்தோம். கேட்டதோடு வீட்டில் போய் அதை தியானம் பண்ணி இருக்கணும். கேட்டா போதாது, மறுபடியும் அதை தியானம் பண்ணி இருக்கணும். ஏனென்றால் ஏதோ பிரசங்கம் கேட்கணுமேனு கேட்கல, நாம் கேட்ட பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இருக்கிறோம். அதனாலதான் மறுபடியும் அதை எடுத்து நீங்க தியானம் பண்ணி பார்த்திருக்கணும்னு சொல்லி சொல்றோம். மேலானவைகளை விசாரிக்கிறது போல, மேலானவைகளை நாடுகிறது போல, மேலானவைகளை தேடவும் செய்யணும். அதனாலதான் இன்னைக்கு 3வது சத்தியமா உபத்தலைப்பா நம்ம என்ன எழுதி கொள்ள வேண்டும் என்றால், மேலானவைகளை சரீரத்தில் தேடுதல். உபத்தலைப்ப எழுதியாச்சு அப்படின்னா அதற்கு தேவையான வேத வசனங்களை சொல்றேன், அவைகளை எழுதுங்க. முதல் வசனம் மார்க் 10:37. 2வது வசனம் லூக்கா 24:26. 3வது வசனம் ரோமர் 2:7. 4வது வசனம் ஆமோஸ் 8:12.
5வது வசனம். சங்கீதம் 51:3. 6வது வசனம். நீதிமொழிகள் 20:9. கடைசியாக 7வது வசனம். எபிரேயர் 2:10. கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்ப, ஆதார வசனத்தை, உபத்தலைப்ப, ஒத்து வசனங்களை எழுதியிருக்கிறதான நாம தேவ ஆவியானவர் சத்திய தேவ செய்தியை நம்மோடு பேச, தேவனுடைய சித்தம் நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் மேலானவைகளை குறித்த சத்தியத்திலே மறைந்திருக்கிற ரகசியங்கள் எழுதி வைக்கப்பட ஒப்புக்கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, மேலான நாமங்களை துதிக்கிறோம். கூடாகோடி மகிமையை செலுத்துகிறோம். மேலானவைகளை குறித்த சத்தியத்திலே 2 சத்தியங்களை எங்களுக்குள்ளாக எழுதி வைத்ததற்காக கூடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் 3வது சத்தியத்தை எழுத இருக்கிறதற்காக நித்திய ராஜரீகத்தை தொழுது சேவிக்கிறோம். விசேஷமாக மேலானவைகளை எங்களுடைய சரீரத்திலே எப்படி தேட வேண்டும் என்பதையும், அப்படி தேடுவதனாலே எங்களுக்கு என்ன லாபம் என்பதையும் எங்கள் ஒவ்வொருவரும் அறிய, உணர, எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுதி வைக்கப்பட சொந்த ஜனமாக நாங்கள் வாழவும், சொந்த தெய்வமாக கொண்டிருக்கவும், நாங்கள் கேட்க சத்தியத்தின் அடிப்படையிலே மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்னவென்று கண்டுபிடிக்கவும், அதன் அடிப்படையிலே முடிவிலே நல்ல தீர்மானம் எடுக்கவும் எங்களுக்கு பகுத்தறிவை கொடுக்கும்படி சொல்லுகிறோம். சுயம் வெளிப்படாமல், பிசாசின் தந்திரம் கிரிய செய்யக்கூடாமல், ஆவியானவர் சத்திய வெளிப்பாடுகளோடு எங்களை வழிநடத்தும்படி சொல்லுகிறோம். சகல துதிக்கான மகிமையாவற்றை முற்படுகிறோம். சத்தியேசுவின் நாமத்தை சத்திய ஆவியான் துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தி என்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தினுடைய மைய புள்ளி என்ன அப்படின்னா, தெய்வமே நம்முடைய இருதயங்களிலே அவருடைய வார்த்தையை எழுதி வைக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக அவர் என்ன எழுதி வைக்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாமும் மேலானவைகளை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஏன் மேலானவைகளை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், குறிப்பா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க இதை தெளிவா அறிஞ்சிருக்கணும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய அடிப்படையிலே கிறிஸ்துவுடனே கூட மரித்தது மட்டுமல்லாமல், அடக்கம் பண்ணப்பட்டதும் அல்லாமல், உயிரோடும் எழுந்திருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழும்பியவர்களாக சபைக்குள்ளே காணப்படுகிறோம். உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து இயேசு 3 வானங்களுக்கு மேலாக பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இயேசு பூமியில இல்ல, இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாம் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்தோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்த நாம் பூமியில் இருக்கிறோம். பரத்தில் இருக்கிற இயேசு பூமியில் இல்லை, பரத்தில் இருக்கிறார்.
அவர் பரத்துக்குரியவராக வாழ்ந்து வருகிறார். இயேசுவோடு உயிர்த்தெழுந்த நாம் பரத்தில் இல்லை, பூமியில் இருக்கிறோம். பூமியில் இருந்தாலும் பூமிக்குரியவைகள் முக்கியமாக காணப்பட்டாலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பரலோகத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு பூமிக்குரியவைகளையே அல்ல, பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளை தேட வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரா. கவனமா சத்தியத்தை கேட்கணும். என்னடா மேலானவைகளை தேடணும் மேலானவைகளை தேடணும் சொல்லி வீட்டுல போயிட்டு பரணியில இருக்கிறதெல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. லேட் அவசரத்துக்கு மேல ஏற முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஏறி எடுத்து கொடுப்பான்னு சொல்ல ஏற மாட்டான். ஆனா நமக்கு தெரியாம அவன் ஏதாவது அங்க ஒளிச்சு வச்சிருப்பான், ஏறி ஏறி அப்பப்ப எடுத்துக்கிட்டு இருப்பான். தெய்வம் பரத்துல இருக்கிறார். தெய்வம் இருக்கிற பரத்துல மகிமை இருக்கிறது. அந்த மகிமையானத நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண பழகணும், தேட பழகணும். யாருக்குமே இப்படிப்பட்டதான ஒரு ஏவுதல், இப்படிப்பட்டதான ஒரு உணர்த்துதல், இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் இருக்கிறதா? இருக்கணும். பழைய காலங்கள்ல ஸ்கூல்லையும் சரி, பொது வாழ்வுலையும் சரி, சபைகள்லையும் சரி, இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பன்றி இருக்கிறாரே, பன்றி என்னது? அதானே பார்த்தேன். அதென்ன பன்றி? பன்றின்னு சொன்னாவே போதுங்க. இந்த பன்றிங்கிற ஒரு ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எந்த நேரம் பார்த்தாலும் அதனுடைய முகத்தை எங்கதான் வச்சுட்டு இருக்கும். அது முகத்தை என்னைக்காவது மேல தூக்கி யாராவது பார்த்திருக்கீங்களா? அது அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சதா அந்த வாய் பாருங்களேன், அப்படியே இந்த தரையை ஒட்டியே போகும். இருக்கிறதுலே கேடு கெட்டது எதுவோ அதுல கொண்டு போய் எதை வைக்கும்? வைக்கும். கொஞ்சம் கவனமா கருத்தா கேளுங்க. அது எப்பவுமே அந்த கீழானவைகள் அப்படியே முசு 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 முசுன்னு போயிட்டே இருக்கும். எவ்வளவு நல்லது இருக்குதோ அதை தொடவே தொடாது. எவ்வளவு கெட்டது இருக்குதோ அதை என்ன பண்ணுமா, அதை அப்படியே கவ்வி பிடிக்கும். அதுக்கு தேவை என்னன்னா, கீழே இருக்கிறது கழிவுகள், அசிங்கம் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை தேடுறதுல தவறு இல்லை, நல்லா கவனிக்கணும். ஆனால் அதை தேடுறேன்னு சொல்லிட்டு பூமிக்குரிய அழிவுக்குரிய அசுத்தங்களை தேடக்கூடிய ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆந்திரக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கை வேணும், ரொம்ப கவனம் வேணும், சரியான சத்திய அறிவு வேணும். கீழானவைகள் என்னன்னு விளங்கணும், மேலானவைகள் என்னன்னு விளங்கணும். கீழானவைகள் அசுத்தம், மேலானவைகள் பரிசுத்தம். கீழானவைகள் என்னங்க? அசுத்தம். மேலானவைகள் என்ன? பரிசுத்தம். கீழானவைகள் அழிவுக்குரியது, மேலானவைகள் அழியாமையை சேர்ந்தது, அழியாமைக்குரியது. இந்த அழியாமை மிக ஆழமான ரகசியம். இந்த அழியாமைய வேதம் மகிமையோடு ஒப்பிட்டு பேசுகிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடம் மகிமையான இடம். அந்த மகிமையான இடத்துக்குரியதான அந்த சத்தியத்தை தேவ ஜனமா, சத்திய மார்க்க ஜனமா நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேட பழக வேண்டும். தேடுதல் என்பது சரீர சம்பந்தப்பட்ட ரகசியம். நம்முடைய சரீரத்துக்காக உணவை உடைய இடத்தை தேடுகிறத விட உணவை உடைய இடத்தை எல்லாம் இதுக்காக தான் பணம் தேடிட்டு இருப்போம். தேடலாம், தவறல்ல. இதை தேடுவதை விட மேலானவைகள் என்று சொல்லப்படுகிற அந்த அழியாத அந்த பரிசுத்தமான அந்த மகிமைய நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையிலே தேடுவதற்காக தான் இன்றைக்கு இந்த சத்திய தேவ செய்தியை தெய்வம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் கடந்த 2 வாரம் கேட்ட செய்தியை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது.
ஜஸ்ட் few minutes, ரொம்ப நேரம் நம்ம எடுக்க போறோம். ஆவியில விசாரிக்கணும். மேலானவைகள் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற அந்த மகிமைய நம்முடைய ஆவி என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி இயேசு மேல வாசம் பண்றாரு, அங்க இருக்கிற அந்த மகிமைய நம்முடைய ஆத்துமா நாட வேண்டும். நாடுதல் என்பது பிரியம் தொடர்பான சத்தியம். பிரியம் என்பது தியானம் தொடர்பான ரகசியம். சமூகத்தில் என் இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக. அப்படின்னா என்ன? வேதத்தை தியானம் பண்ணணும். டெய்லி லைஃப்ல மேலானவைகளை, ஏசு இருக்கிற அந்த மகிமையான சத்தியத்தை, அல்லது ஏசு இருக்கிற இடத்துல காணப்படுகிற அந்த மகிமைய அதிகமா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ஆவியில ஆராய்ச்சி பண்ணும் போது அதற்கான பலன் இருக்கு. ஆத்துமால மகிமைய தியானம் பண்ணும் போது அதற்கான பலன் இருக்கு. அதற்கான பலன் என்ன அப்படின்னா, ஆவி தகுந்த மகிமைய அடையும், ஆத்துமா அதற்கான மகிமைய அடையும். எப்படி ஆவியிலே ஆராய்ச்சி செய்யும் போது, அதாவது விசாரிக்கும் போது அந்த ஆவியானது வாழ்நாள் எல்லாம் மகிமையை அடைகிறதோ, ஆத்துமா தியானிக்கும் போது வாழ்நாள் எல்லாம் ஆத்துமா மகிமையை அடைகிறதோ, அதே மாதிரி மேலான மகிமைகளை நாம நம்முடைய சரீரத்துல தேடும் போது நம்முடைய சரீரம் அன்றாட வாழ்க்கையில தொடர்ந்து அந்த மகிமைக்காக வாழ்க்கையை நடத்தி 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 பின்னதாக அந்த சரீரம் மகிமையான சரீரமாக மாறும். அல்லேலூயா. ஆல்மோஸ்ட் செய்தியை கேட்டாச்சு. நம்ம கேட்ட செய்தியை வசன அடிப்படையில் நல்லா விளங்கிக்கப்போம். நல்ல கவனமா கேட்கணும் சத்தியத்தை. இந்த சத்தியம்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்காது. மாலமான சத்தியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிம்பிளா பண்ணிட்டு போறது கிடையாது. மாலமான ரகசியம். உள்ளான மனிதனை நித்திய மனிதனாக மாற்றக்கூடிய சத்தியங்கள். இதுக்காக நம்ம எழுதி வைத்திருக்கிறதான வேத வசனங்கள்ல முதல் வசனம் என்ன? மார்க்கு. அதை நாம் வாசிக்க கேட்போம். நல்லா கவனிக்கணும். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் அதற்கு அவர்கள் அப்படின்னா ஏதோ ஒன்றை இயேசு பேசி இருக்கிறார். இயேசு பேசி முடிச்ச உடனே அதை கேட்ட அவருடைய சீசர்கள்ல 2 பேரு, அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது. நீங்க மட்டும் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க என்ன பண்ணணும்? உங்க வலது பாரசத்துல நான் ஒரு ஆளும், உங்க இடது பாரசத்துல என்னோட சேர்ந்த பிறந்த இன்னொருத்தனும் உட்காரும்படி எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும், கிருபை அளிக்க வேண்டும், அனுமதி தர வேண்டும் கேட்கிறாங்க. அப்ப இயேசு எதை பத்தி பேசி இருக்கிறாரு? மேலானவைகளை குறித்து பேசி இருக்கிறார். இயேசு என்ன பேசினாருங்கிறத கண்டுபிடிச்ச 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? டோக்கன் போட்டாங்க. ஐயா, நீங்க மேலானதை குறித்து பேசுறீங்க, எப்படியும் மேல போறீங்க, மேல போன பிறகு மகிமையில பிரவேசிக்க போறீங்க, அப்படி மகிமையில பிரவேசிச்ச பிறகு பிதாவின் வலது பாரசத்துல உட்கார போறீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்களும் பிதாவும் ஒருத்தரோட ஒருத்தர் உரசிக்கிட்டு உட்கார போறது இல்ல. வலது பக்கத்துல இடது பக்கத்துல என்ன இருக்கும்? கேப் இருக்கும், இடம் இருக்கும், சீட் இருக்கும். அந்த இடம் எனக்கு. இப்பவே துண்ட போட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப விவரமா இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட நடக்கிறதை விட இயேசு சொன்னதை அறிந்து கொள்வது பெரிது. இயேசுவோடு கூட சாதாரணமா நடக்கிறது பெருசு இல்லைங்க. அவர் கூட நடக்கும் போது அவர் என்ன பேசினாரோ அதை அறிஞ்சு அதை கிளைம் பண்ண முயற்சி பண்றான் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம்.
சத்தியமார்க்க ஆலயத்துக்கு 12 வருஷத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ சத்தியங்களை பேசுகிறத கேட்கிறோம். எதை ட்ரை பண்ண முயற்சி பண்றோம்? சீக்கிரம் முடி பாஸ்டர், இப்பவே மணி ஆயிடுச்சு, எல்லாம் 1 மணிக்கு ஏமேன் போடணும். நீ பாட்டுக்கு இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறோம். எங்க வருத்தம் உனக்கு தெரியுதா? எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கிறது? அவன் மேல போய் உட்கார்றத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம எதை யோசிச்சுட்டு இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? உட்கார்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா இவங்க உட்கார்றத பத்தி எவ்வளவு முக்கியமா பேசுறானுங்க பாருங்க. எப்படி இயேசு மேல போனா உட்கார போறாரு. அந்த உட்கார்ற இடம் மகிமையான இடம். அந்த மகிமையான இடத்துல நானும் போய் என்ன பண்ணணும்? உட்காரணும். ஆனா அந்த வசனத்துக்கு அடுத்தபடியா கீழே பாத்தீங்கன்னா, இப்ப பார்க்க வேண்டாம், வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. நீ தெரிஞ்சு கேட்கறியா தெரியாம கேட்கறியா? பாருங்க, ஏதாவது விலை உயர்ந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? அப்பா என்கிட்ட கூட அப்படின்னு. அப்பா ஒரு புது பைக் வாங்கிட்டு வருவாரு, 3 வயசு புள்ள, அப்பா சாவி கொடுப்பா நான் ஓட்டுறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியும்? அது என்ன நினைச்சிட்டு அந்த சாவியை போட்டா வண்டி எடுத்து ஓட்டலாம், அது மட்டும் தெரியும். 3 வயசுக்குள்ள வண்டி மேல கூட என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. இவன் இப்பவே புக் பண்றான். இன்னும் செபதேவின் குமாரன் யாக்கோபு யோவானும் இயேசு சொன்னத அறிஞ்சு வாழ்க்கையில நிறைவேற்ற அவன் எவ்வளவு வசனங்களை கடைபிடிக்கணும். எதுவுமே கடைபிடிக்காம இப்பவே என்ன புக் பண்றான்? சீட்டை புக் பண்றான். நீ என்னன்னு தெரியாம கேட்கிறப்பா. அவன் தெரியாமடியாவது கேட்கிறான். நாம தெரிஞ்சு கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? காசு தெரியா, பணம் தெரியா, எல்லாத்தையும் கேட்கிறோம். மகிமையான இடம் தெரியா, யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. தெய்வத்துக்கிட்ட கேட்கறதே கிடையாது. உண்மையிலே இயேசு எங்கதான் பிரவேசிச்சிருக்கிறாரு? மகிமையில தான் பிரவேசிச்சிருக்கிறார். இதை எப்படி நம்ம விளங்குகிறது? அடுத்த வசனம் பாருங்க, லூக்கா 24:26. இயேசு அடிக்கடி தம்முடைய சீசர்கள்ட்ட எதை சொல்லிக்கிட்டே வருவார் அப்படின்னா, நான் பாடுபட போறேன், நான் தள்ளப்பட போறேன், நான் அடிக்கப்பட போறேன், நான் மரிக்க போறேன், நான் உயிர்த்தெழ போறேன். இப்படி இதேதான் அடிக்கடி பேசுவாரு. நடந்த மனுஷன் கூட பின்னாடி வந்தா இவரு ராஜாவா மாறுவாரு. நம்ம கொஞ்சம் பூஜாவை தூக்கணும்னா நாளைக்கு நம்மள மந்திரியா மாத்துவாரு. நமக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பாரு, ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா இவர் எப்ப பார்த்தாலும் பாட பத்தியும் மரணத்தை பத்தியும் அடக்கத்தை பத்தி இதே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் வேற யோசிக்கிறானுங்க. ஆனா விளங்க மாட்டேங்குது. ஆனா ஒன்ன மட்டும் கவனிச்சிருக்கிறானுங்க, மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது என்று சொல்லி. இயேசு பாடுபடுவத, மரிப்பத, உயிர்த்தெழுவத மட்டும் பேசல. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எதுக்கு? மகிமையில பிரவேசிக்க அடிக்கடி சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் காதுல கேட்டதுனாலதான் அருள் செய்ய வேண்டும். யாக்கோபு யோவான் என்ன கேட்கிறாங்க? அப்படியெல்லாம் ஈஸியா அருள் செய்ய மாட்டாரு. இயேசு அன்புள்ளவர் தான், ஆனா ஈஸியா என்ன செய்ய மாட்டாரு? அருள் செய்ய மாட்டாரு. இயேசு அருள் செய்யணும் அப்படின்னா, இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த மகிமையான அந்த ஸ்தலத்திற்குரியவர்களாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் மகிமைய விசாரிக்கணும், மகிமைய நாடணும், மகிமைய தேட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரியா பாஸ்டர், மகிமையை தேடணும்னு வேற எங்கேயாவது வசனம் இருக்கா பாஸ்டர்? அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். இவ்வாறுங்க நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? ஆனா நீ சீக்கிரம் பேசு பாஸ்டர், நீ லேட்டா பேச பேசதான் சோர்வு வருது. சோர்ந்து போகாம நற்கிரையை செய்து என்னங்க? 1 மகிமையையோ, 2 கனத்தையோ, 3 அழியாமையோ. என்ன செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டு சபை
3 காரியங்களை தேடணுமா? அதுல நம்ம எந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மகிமையை தேடுறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மகிமை. இயேசு எங்க பிரவேசிச்சாரு? மகிமையில பிரவேசிச்சார். இயேசு பிரவேசித்த அந்த மகிமையை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தேடணும். சும்மாலாம் சொல்லல. கொலோசையர் எழுதுற நிருபத்தில் எழுதியிருக்கிற வசனம் கொலோசை சபைக்கு மட்டும் கிடையாது. கொலோசையர் பட்டணத்தை சேர்ந்த சபைக்கு மட்டுமல்லங்க, நமக்கும். ரோமருக்கு எழுதுற நிருபத்தில் எழுதப்பட்ட வசனம் ரோம சபைக்கு மட்டுமல்லங்க, நமக்கும். நீங்களும் நானும் மகிமையை தேடணும் தேடணும் தேடணும். இயேசுவோடு கூட நடந்த சீசர்கள் இப்படியெல்லாம் தேடிதான் இதை அடைய முடியுங்கிறத அறியாம இயேசு கிட்ட கேட்டாலே தந்துருவாரு நினைச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? கேட்டுட்டாங்க. நீங்களும் நானும், ஆண்டவரே ஆலயத்துக்கு வாரந்தோறும் வந்த ஆண்டவரே, இப்படி ஆயிரம் அந்த மகிமை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, நைசா வந்து உட்கார்ந்துறேன், சைசா கொடுத்துருங்க ஆண்டவரே. என்ன கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாரு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லுவாங்க. அப்படி ஈஸியாலாம் அதை அடைய முடியாது. ஆனால் நீங்களும் நானும் அதை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமானால் அந்த மகிமையை நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையிலே தேடி வாழ வேண்டும். இப்ப அடுத்த வசனம் ஆமோஸ் 8:12. வாசிக்கப்பட்ட வசனம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்து வசனம். இப்ப இந்த வசனத்தை நம்ம எதற்காக எடுத்துக்கொண்டோமானால், தேடுங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கா இல்லையா? இருக்குது. தேடுதல் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் என்னை கவனிங்க. இடைய வசனத்தை பாருங்கன்னு சொல்லும் போது வசனத்தை பாருங்க, பேசும்போது பேசுகிறத கவனிச்சு கேளுங்க. நம்ம தேட வேண்டிய மிக முக்கியமான சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதை தேடணும்? மேலானவைகளை. மேலானவைகள்ல ஒன்றுதான் மகிமை. மகிமையை நம்ம தேடணும் அப்படின்னா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். மகிமையை நம்ம தேடணும் அப்படின்னா எங்க போய் அந்த மகிமையை தேடணும்? கர்த்தருடைய வசனத்துல அந்த மகிமையை தேட வேண்டும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே யாருடைய வசனம் தான்? கர்த்தருடைய வசனம் தான், சந்தேகம் இல்லை. குறிப்பா கர்த்தருடைய வசனங்கிறது என்ன அப்படின்னா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். யார பற்றிய வசனம்? இங்க கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம் தான் என்னன்னு இன்னும் ஆழமா கவனிச்சோம் அப்படின்னா, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். பைபிள்ல எங்கெல்லாம் இயேசுவின் மரணத்தை குறிச்சு, பைபிள்ல எங்கெல்லாம் இயேசுவின் அடக்கத்தை குறிச்சு, பைபிள்ல எங்கெல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிச்சு எழுதி இருக்கிறதோ அந்த வசனங்களை எடுத்து வச்சு தேடி பாருங்க. அந்த வசனத்தை நீங்க தேட தேட தேடலாம் இயேசு எப்படி பாடுபட்ட பின்பு மகிமையில பிரவேசித்தாரோ, இயேசு மரித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய இயேசுடைய வசனத்தை நீங்க தேட தேட தேடலாம் மேலானவைகளுக்குரியதை தேடுகிறவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் அந்த மகிமையிலே பிரவேசிக்க முடியும். அதாவது அந்த மகிமையை கண்டடைய முடியும். அல்லேலூயா. அதே வசனத்துல இருக்கா இல்லையா? கண்டடையாமற் போவார்கள். அவங்க தேடினாங்கன்னா கண்டடையாம போவாங்க. ஆனா நம்ம தேடுனா கண்டடைவோம். ஏனென்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் மகிமையிலே பிரவேசித்திருக்கிறார். இயேசுவை போல அந்த மகிமையிலே பிரவேசிக்க, அந்த மகிமையை கண்டடைய நீங்களும் நானும் மகிமைய கர்த்தருடைய வசனத்துல தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். விளங்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியா சொல்லுங்க.
ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன மகிமையான சத்தியம் பாத்தீங்களா? இந்த மகிமையான சத்தியத்தை நம்ம கேட்கணும், மறுபடியும் மறுபடியும் கேட்கணும். மறுபடியும் மறுபடியும் கேட்கறது மட்டுமல்ல, கேட்கிற சத்தியத்தை என்னெல்லாம் செய்யணுங்கிறத கண்டுபிடிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில செய்யவும் பழக வேண்டும். இப்போ அடுத்த வசனம், நம்ம கடந்த முறை கேட்ட செய்தியில இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு விளங்கும். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. கிறிஸ்தவ மக்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களை பொறுத்தவரையில என்ன செய்ய மாட்டோம்? பாவமே செய்ய மாட்டோம், பாவமே இல்லைங்கிற மாதிரி. நல்லா கவனிக்கணும். கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள் போக்கப்பட்டிருக்கிறது, அது வேற. நம்முடைய பாவங்கள் போக்கடிக்கப்பட்டாலும் சபைக்குள்ளே வந்த பிறகு அவ்வப்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்னால வந்து நிக்கணும். நான் செஞ்ச பாவம் என் முன்னால நிக்கணும். பாவமே இல்லைன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நேரங்கள்ல அறியாம பாவம் செய்வோம், ஏதோ ஒரு நேரங்கள்ல துணிஞ்சு அறிஞ்சும் கூட என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு. செய்யணும்னு கட்டாயம் இல்லை, ஆனா செய்ய என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. செய்யாமல் வாழ்வதுதான் நல்லது. பாவம் செய்யாமல் வாழதான் தெய்வம் அழைச்சிருக்கிறாரு. பாவம் இல்லாத வாழ்க்கையை தான் தெய்வம் விரும்புகிறாரு. ஆனால் அறிந்தோ அறியாமலேயோ பல நேரங்களிலே பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன செய்ய நேரிடுகிறது, பாவம் செய்ய நேரிடுகிறது. பாவம் செஞ்சுட்டு கூட என்ன செய்யலங்கிற மாதிரி சொல்லுகிறான், பாவமே செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனா சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. இருக்கா இல்லையா பாருங்க வசனத்துல, அங்க பாருங்களேன். அங்க அவனுடைய பாவம் என் கண்கள் முன்பாக நிற்கிறதுன்னு சொல்றாங்க, என் பாவம்னு சொல்றான். என்ன தெளிவா சொல்றான் பாருங்க. நம்ம என்ன பண்ண தெரியுமா? பொண்டாட்டி பாவம் தான் என் கண்ணு முன்னால நிக்குது, புருஷன் பாவம் தான் கண்ணு முன்னால நிக்குது, புள்ள பாவம் தான் கண்ணு முன்னால நிக்குது. தெளிவா இப்படி சொல்றோம்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமா இருக்கான். என் பாவம் எனக்கு முன்னால எப்போது நிற்கிறதே, அந்த ஒரு தெளிவு வந்திருக்கிறதா, மகிமையை தேடு, அந்த தெளிவு வரும். மகிமையை யாரெல்லாம் தேடலையோ அந்த தெளிவு வரும். இந்த தெளிவை தெய்வம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கதான் அந்த சத்தியத்தை பேசியிருக்கிறார். என் பாவங்கள் என் கண் முன்னே எப்பொழுதும் நிற்க வேண்டும். ஏன் கண்ணு முன்னால என் பாவம் நிக்கணும்? நம்மளால பாவம் செய்யாம வாழ முடியல, ஏதோ எப்படியோ பாவம் செஞ்சிடறோம். போதுண்டா சாமி இந்த வாழ்க்கைய, பாவ வாழ்க்கைய போதுண்டா, பாவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டா போதுண்டா அப்படிங்கிறதுக்காக இல்ல. அவ்வப்போது நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம துப்புரவாகி கொள்ள, நம்மை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சோத்திரம். இதுக்குதான் நம்ம கண்ணு முன்னால அந்த பாவம் என்ன வந்து செய்யணும், வந்து நிக்கணும். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். பாருங்க என்ன தெளிவா நீதிமொழிகள்ல கேள்வி காணப்படுகிறது. ஒரு பக்கம் இருதயத்தை சுத்தமாக்கினேன், இன்னொரு பக்கம் என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரு மகிமையை தேடுறோமோ அவன் முன்னால பாவம் வந்து நிற்கும். அப்படி பாவம் வந்து நிற்கும் போது, நமக்காக கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது இயேசு கொடுத்த அந்த ஜீவன், அந்த ஜீவன்ல மகிமை இருக்கு. அந்த ஜீவனாகிய மகிமையை எடுத்து அந்த சரீரத்தில் உண்டான பாவத்தை கழுவி அதை சுத்தம் பண்ணி அதை துப்புரவாக்கி அந்த சரீரத்தில் பாவத்துக்கு பதிலாக மகிமையை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் டெய்லி லைஃப்ல நடக்கணும். முடிஞ்சா டெய்லி ராத்திரி ஒரு 5-10 நிமிஷம் உட்கார்ந்து காலையில இருந்து ராத்திரிக்குள்ள இந்த உடம்புல என்ன பாவம் பண்ணணும், இந்த உடம்புல என்ன கேடான கெட்ட துர்க்கிரியைகளை செஞ்சிருக்கிறோம் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கிற அந்த பாவத்தை கண்ணு முன்னால நிறுத்தி அதுல எப்படி உடல் அசுத்தமா மாறிச்சு, அந்த அசுத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு
கல்வாரியில கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான ஜீவன ரத்தத்தை எடுத்து வசனத்தை கொண்டு யோவான் 1:7 கொண்டு என்ன பண்ணணும்? கழுவி துப்புரவாக்கி டெய்லி லைஃப்ல ராத்திரி செய்யுங்க. அதுக்காக இப்படி ஒரு லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சட்டில இருக்கிற இட்லியெல்லாம் தூக்கி வயிற்றுக்குள்ள போட்டுக்கிற மாதிரி உலகத்துல இருக்கிற பாவத்தை எல்லாம் உடம்புல செய்யலாம்னு சொல்லிட்டேன். ராத்திரி ஆனா தொட்டியில போய் கழுவிக்கலாம் அப்படி கிடையாது. ஏதோ அறிந்தோ அறியாமையோ ஏதோ தவறுதலாம் ஏதோ இயலாம ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, மனைவி திட்டத்தை சகிக்க முடியாம ஏதோ லேசா முகத்தை பேத்துட்டேன், அப்புறம் 32 தையலை போட்டு முகத்தை ஒட்டி வச்சேன். என்னென்ன வேலை செய்யறோம் சரீரத்துல. கை பரபரங்குது, துரு துருங்குது, காலு என்ன தீவிரமா பாவ காரியங்கள் என்னெல்லாம் பண்றோம். ஏதோ நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு தெரியாம எதையாவது பண்ணி போடுறது. ஆனா எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? மகிமையில இருக்கிற தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மகிமையில பிரவேச இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி வச்சிருக்கிறேன், ஒழுங்கா ராத்திரி துப்புரவாக்கி தொலை சொல்லாம சொல்றேன். தெய்வம் நம்மளை எப்பவுமே துப்புரவாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எந்த அளவுக்கு நம்மை நம்முடைய பாவங்களை நீக்கி துப்புரவாக வைத்துக் கொள்வதற்காக பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் மகிமையை அடைய முடியும். கவனிங்க, மகிமையை தேடுனா நம்ம குற்றம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம பாவம் என்னன்னு நமக்கு முன்னால வந்து நிற்கும். நம்ம முன்னால பாவம் வந்து நிற்கும் போது இயேசுடைய அந்த மகிமையான ஜீவனை கொண்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். அந்த பாவத்தை நம்ம கழுவி சுத்தம் பண்ணும் போது நம்ம சரீர மகிமைக்கு என்ன ஆகும்? தயாராகும். அந்த மகிமைக்கு நம்முடைய சரீரம் தயாராகுது அப்படின்னா அதனால நமக்கு என்ன பலன்? கடைசி வசனம் எல்லாரும் எடுத்துக்க போறோம். எபிரேயர் 2:10 எல்லாரும் எடுப்போம், எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிச்ச பிறகு அந்த வசனத்தின் மூலமா கடைசியா முடிவா தெய்வம் நமக்கு என்ன சொல்ல வராருங்கிறத கேட்க இருக்கிறோம். கேட்டு அறிந்து உணர்ந்து பிறகு நல்ல தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்கவும் இருக்கிறோம். எல்லாரும் எடுத்தாச்சுன்னா எபிரேயர் 10:2 2:10 எல்லாரும் தேவ மகிமைக்காக வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்துல ஏராளமான ரகசியங்கள் இருக்கு. வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கலாம், வெவ்வேறு பிரசங்கத்துக்கு இந்த வசனத்தை எடுக்க முடியும். ஆனால் இன்றைய சத்திய தேவ செய்திக்காக இந்த வசனத்துல என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, அநேகம் பிள்ளைகளை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? நல்லா கவனிக்கணும். நித்திய பரலோகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? நித்திய பரலோகம் என்ன இடம்? மகிமையான இடம். இப்ப இயேசு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? மகிமையான அந்த நித்திய பரலோகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். போய் அவர் நமக்காக மகிமையான நித்திய வாசஸ்தலத்தை கட்டிட்டாரு. பின்னால் அந்த மகிமையான நித்திய வாசஸ்தலத்தை கீழே பிதா இறக்க போறாரு. எதுக்கு? அவர் தம்முடைய பிள்ளைகளை அந்த மகிமையில கொண்டு வந்து என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அந்த அநேகம் பிள்ளைகளிலே, பிதாவாகிய தேவனுடைய அநேகம் பிள்ளைகளிலே நீங்களும் நானும் ஒருவராக இருக்க வேண்டும். ஏன் மகிமையை தேடணும்? ஏன் மகிமையை தேடணும் அப்படின்னா, நீங்களும் நானும் மகிமையில பிரவேசிக்கணும். நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா வாழ்ந்தாதான் மகிமையில கொண்டு போய் என்ன செய்யப்படுவோம்? சேர்க்கப்படுவோம். பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா வாழணும் அப்படின்னா டெய்லி லைஃப்ல அந்த மகிமையானது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். தேடினாதான் கண்டடைவோம். தேடினாதான் சரீர மகிமையா மாறும். சரீர மகிமையா மாறணும்னா பாவங்கள் போக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
பாவங்கள் நீக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நேரம் வரும்போது நம்ம பாவத்தை கழுவுகிற அந்த செயல் குறைஞ்சு 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 பாவம் செய்யாத சரீரத்தை அடைய வேண்டும். எப்ப பார்த்தாலும் இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் இது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் இது கேவலமா நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறது போய் எப்படி மாறிட்டாரு? முதல்ல இவர் இழுத்து போட்டு அடிச்சாரு, இப்ப இவரை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அடி வாங்கினா கூட திரும்பி என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அவர் அடி வாங்கினார்னு சொல்லல, அடிக்கிறார்னு சொல்லல. வார்த்தையை புரிஞ்சுக்கணும், வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அடிக்கிறது ஒரே ஒரு காரியம் தான். செயல்ல எவ்வளவோ பாவம் இருக்கு, எத்தனையோ பாவம் இருக்கு. ஆயிரம் ஆயிரமான பாவங்கள் சரீரத்தில் வேலை செய்யும். ஒரு நேரம் ஆனா மனுஷன் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்த்து இப்படி இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. உடம்பு தோற்றத்தை சொல்லக்கூடாது, உடம்புல இருந்து வெளிப்பட்ட செயலை வச்சு சொல்லணும். மனுஷன் செய்யறதெல்லாம் அவ்வளவு போக்கடாத்தனம், அவ்வளவு கேவலமானது, அவ்வளவு அசிங்கமானது, அவ்வளவு துர்காரியம். ஆனா நீங்க மனுஷன் பாருங்களேன், என்னவோ அடங்கிட்டாரு. உலகத்துல இப்படி சொல்லுவாங்க, பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு. வெளியே வந்தா எல்லாரையும் போட்டு தள்ளிடும், பொட்டிகளை போய் அடங்கிக்கிறது. நம்ம எல்லாம் பொட்டியில போனாதான் அடங்குவோமோ? பொட்டியில போறதுக்கு முன்னாடி அடங்கணும். வார்த்தையில வித்தியாசம் இருக்கு, வார்த்தையில ஆழங்கள் இருக்கிறது. பொட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அடங்கணும். எல்லா அடங்காத குணங்களும் மாறணும். எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு கழுவப்பட்டு ஒரு நேரம் எதுவுமே செய்யாத நாளைக்கு மாறணும். எல்லாம் அவ்வளவு சாமானியம் கிடையாது. பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், செய்யும் போதுதான் வலிக்கும், செய்யும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா செய்யணுங்கிற தீர்மானம் எடுத்துட்டா, எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா நின்றுட்டா, இன்னைக்கு நமக்கு தெய்வம் கொடுத்த அந்த பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்டு 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 ஸ்தோத்திரம், இதை தேடி 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 நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, தேடுகிறவன் கண்டடைவான், தேடுகிற எவனோ கண்டடைவான், மகிமையை கண்டடைவோம். இதை கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைய, இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கிளைம் பண்ண, நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்பி நின்று மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன, மனம் திரும்பி நம்ம நல்ல தீர்மானம் பண்ணி வாழ வேண்டிய சத்தியம் என்னங்கிறத பகுத்து பார்க்க எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிக்கணும். யாரும் பேசக்கூடாது, யாரும் வேற காரியங்கள்ல கவனம் செலுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம கேட்ட சத்திய தேவ செய்தி, நம்ம எல்லாருடைய இருதயங்களுக்குள்ள ஆவியானவர் எழுதி வைத்த தேவ செய்தி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட நான் மறுபடியுமா நினைவுக்கு கொண்டு வந்து மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னங்கிறத மட்டும் நிதானிக்க போகிறோம். கடந்த 3 வாரங்களா கேட்ட சத்தியத்திலிருந்து நான் என்ன அறிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் என்ன என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும், எனக்கு ஞாபகப்படுத்துங்க தெய்வமேங்கிற அந்த ஒரு வாஞ்சையோட தெய்வ சமூகத்துல நிக்கிறோமா? மேலானவைகளை குறித்த சத்தியம், மேலானவைகள் என்று பார்க்கும் பொழுது நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கும் அந்த இடத்துக்குரிய சத்தியத்தை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த சத்தியத்தை குறித்து நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். மேலானவைகளை ஆவியில விசாரிக்கணும், மேலானவைகளை ஆத்துமாவில நாடணும், மேலானவைகளை சரீரத்தில் தேட வேண்டும். நான் எதை விசாரிக்கிறேன், நான் எதை நாடுறேன், நான் எதை தேடுறேன்? ஒருவேளை பூமியில இருக்கிறதுனால பூமிக்குரியவைகளை உலக வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அதையே விசாரிச்சு அதையே நாடி அதையே தேடிக்கிட்டு இருக்கிறேனா? மனம் திரும்பணும். அதெல்லாம் ஒரு பக்கம் தேவையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் வச்சு கொஞ்சம் நான் மனம் திரும்பணும். எனக்கு அதிக முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது, நமக்கு அதிக முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது
நாமும் மேலானவைகளை விசாரிக்கணும், மேலானவைகளை நாடணும், மேலானவைகளை தேடணுமே. இயேசு தன்னுடைய சீசர்களோடு அடிக்கடி தாம் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், அப்படி உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு மகிமையில பிரவேசிப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த சீசர்கள் அதை விளங்கினாங்களோ இல்லையோ, அதை கேட்ட சீசர்கள் 2 பேரு அந்த மகிமையில பிரவேசிக்கிறதுக்கு இயேசு கிட்ட நேரடியா தேடினாங்களே, கேட்டாங்களே. டக்குன்னு கேட்ட உடனே கொடுக்கப்படுகிற காரியம் அல்லாது. நீங்களும் நானும் மகிமையானவைகளை அடையணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஆவி என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், நம்ம சரீரம் என்ன செய்யணுங்கிறத உணர்றோமா? ஏதோ மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், நம்ம வேதத்தை நேசிக்கிறோம், இவ்வளோ பிரசங்கத்தை விருப்பத்தோட பிரியத்தோட கேட்கிறோம், அதனால என்னைய மகிமையில கொண்டு போய் சேர்த்துருவார்னு சொல்லி அவ்வளவு எளிதாக நம்ம நினைக்க கூடாது. கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கும் மேலானவைகளை மகிமையானவைகளை நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில இதுவரைக்கும் விசாரிக்காம நாடாம தேடாம இருந்திருந்தோம் அப்படின்னா அதுக்காக மனம் திரும்பணும், அதை குற்றம்னு உணர்ந்து மனம் திரும்பணும். இப்படி எல்லாம் நம்ம செய்யாததுனாலதானே நம்ம ஆவியில எத்தனையோ மீறுதல் வந்தோம், அதை ஒத்துக்கொள்ளாம, நம்ம ஆத்மால எத்தனையோ அக்கிரமங்கள் ஏற்பட்டும் அதை கண்டுபிடிக்காம, நம்ம சரீரத்தில் எவ்வளவோ பாவங்களை செஞ்சோம் அதை பாவம்னு ஒத்துக்கொள்ளாம, குற்றங்களோடு மகிமையை இழந்த நிலைமையில்தானே கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்த நாமும் குற்றமுள்ள வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். போதும் என்ற ஒரு மனநிலைக்கு வரணும், மனம் விரும்புதல் தேவை என்ற உணர்வுக்குள்ள வரணும். என்னுடைய மீறுதல் எனக்கு முன்னால வரணும், என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு முன்னால வரணும், என்னுடைய பாவங்கள் எனக்கு முன்னால வரணும். அப்பதானே என் ஆவி ஆத்மா சரீரத்தை என்னால சுத்தம் பண்ணிக்க முடியும். அப்பதானே நான் இழந்த மகிமைய என்னால திரும்ப கிளைம் பண்ணிக்க முடியும். அப்பதானே நான் துப்புரவாக முடியும். அப்பதானே அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு அநேகம் பிள்ளைகளை உண்டாக்குன தேவ சித்தம் நிறைவேறும். இன்னைக்கு நான் நல்ல தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய ரெகுலர் லைஃப்ல அழியாமைய கனத்துக்குரியத விசேஷமா மகிமைய தேடணுங்கிற ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் ஜெபிப்பார். ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரா, மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, அல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. ஆமென். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் தேட கிருபைதாரா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். நம்மை கடந்து சென்று அல்லேலூயா. தேடி 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 ஆண்டவரே எங்கள் சரீரத்தை மகிமையில கொண்டு சேர்க்கத்தக்கதாய் மாற்ற ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் ஆண்டவரே உம்முடைய பார்வை விலையேறப்பட்ட ஆமென். சத்தியத்தில் ஆண்டவர் மகிமையை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பக்கத்தில் உமக்கு பிரியமான பாத்திரமுள்ள வாழ்க்கை வாழ அல்லேலூயா. செபிக்கிறோம். நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஆவியானுடைய ஒத்தாசையோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.